அண்ணாயிசம் பேசியவர்கள் இன்று அடிமையிசமாகிவிட்டார்கள். எவனோ எழுதி கொடுத்துருக்கான். அதிமுக தொடங்கினப்போ தன்னுடைய கொள்கை அண்ணாயிசம்னு சொன்னாங்க. அதை இப்ப பழனிசாமி அவர்கள் அடிமையிசம்னு மாத்தி அமித்ஷாவே சரணம்னு மொத்தமா சரண்டர் ஆகிட்டார். அண்ணாயிசம் பேசியவர்கள் அடிமையிசம், அது யாரு சொல்றாரு? எம்ஜிஆர் சொல்றாரு. என்ன அண்ணாயிசம் எம்ஜிஆர்கிட்ட கட்சி ஆரம்பித்த பிறகு ஒரு கேள்வி கேட்டாங்க, உங்களுடைய கட்சியின் கொள்கை என்னென்னு. ஒரே இதில் பதில் சொன்னார், அண்ணாயிசம் அதுதான் என் கட்சியின் கொள்கையினர். இவர் எம்ஜிஆர் பாட்டெல்லாம் பாடி ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு. நான் எம்ஜிஆர் ரசிகன், எம்ஜிஆர் படத்தை முதல் நாள் பார்த்துருவேன் அப்படின்னு சொல்கிற ஆள் எம்ஜிஆர் சொன்ன அந்த அண்ணாயிசம்னு வார்த்தையை நீங்கள் கிண்டல் செய்யணும். அப்போ நீங்கள் எம்ஜிஆருக்கு எதிரி தானே. ஊரை ஏமாத்துறதுக்கு எம்ஜிஆர் பாட்டை பாடிக்கிட்டு இருக்கீங்க. அண்ணாயிசம் பேசியவர்கள் அடிமையிசம் பேசுகிறாங்களாம். எடப்பாடி பிஜேபி காலில் விழுந்துட்டாராம். உங்கள் கதை எமர்ஜென்சி கொண்டு வந்தோன்னா கருணாநிதி காலில் உங்கள் அப்பா போய் விழுகலையா? கருணாநிதி காலில் விழுந்த படங்கள்லாம் இன்டர்நெட்டில் வந்ததை ஸ்டாலின் பார்த்தீங்களா? 76லேயே காலில் இந்திரா காந்தி காலில் விழுந்து வருங்கால தமிழ்நாடு எப்படி காலில் விழுகணுங்கிறதுக்கு வழிகாட்டியவர் உங்கள் தந்தை. அது மட்டும் இல்லையே, 69ல் முரசொலி மாறனுக்கு வீடு அடமானம் வைக்கப்பட்ட போது ஏலத்துக்கு வந்த உடனே எம்ஜிஆர் காலில் போய் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் காலில் விழவில்லையா? காப்பாற்றுங்க, வீடு ஏலத்துக்கு வந்துருச்சுன்னு. அன்னைக்கு முரசொலி மாறன் வீட்டுக்கு ஏலத்திலிருந்து மீட்க உங்களுக்கு துப்பு இருந்ததா? உங்கள் தந்தைக்கு இருந்ததா? அன்னைக்கு போய் காலில் விழுந்து, எம்ஜிஆர் காலில் விழுந்து எங்கள் தங்கம்ங்கிற படத்தை அவரை நடிக்க வைத்து காசே கொடுக்காம அவர் ஃப்ரீயாக நடித்து கொடுத்த பணத்தில் வீட்டை ஏலத்திலிருந்து காப்பாற்றிய நீங்கள், அன்று எம்ஜிஆர் காலில் விழுந்து உதவி கேட்ட நீங்கள் வந்துக்கிட்டு பேசுகிறீங்களா? இதை பற்றி காலில் விழுகிறத பற்றி எடப்பாடி காலில் விழுந்துட்டார், அமித்ஷா காலில் விழுந்துட்டாருன்னு. காலில் விழும் கலாச்சாரம் உங்களுக்கு கைவந்த கலை. உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன விஷயம்னா, மற்றவர்கள் தெரிந்து காலில் விழுவார்கள். நீங்கள் பூட்டின ரூமுக்குள்ளே வெளியில் தெரியாமல் வீடியோ எடுக்காமல் காலில் விழுவீங்க.